ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். பானி ஃபுல்கி. உங்களுக்கு பானிபூரி பிடிக்கும்னா இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும். என்ன அது நம்ம ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறது. இது நம்ம பணியாரக்கல்லில் ஊற்றி செய்ய போகிறோம். நான் ஒரு கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ அது நல்லா ஒரு 2 hours நல்லா ஊறிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம பானி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அரை கப் அளவு தனியா, அதே மாதிரி புதினாவும் நான் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக பச்சை மிளகாய், காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக லெமன் போட்டு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வடிகட்டியும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா அப்படியே டைரெக்டாகவும் ஊற்றிக்கலாம். இப்போது இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு உங்ககிட்ட பிளாக் சால்ட் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைனா நார்மல் உப்பு கூட சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சாட் மசாலா ஃப்ளேவர் பிடிக்குன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்ல புளிப்பாக சூப்பராக நம்மளோட பானி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை இதில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து அது கூட உப்பும் சேர்த்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இது கடலை மாவில் சின்ன சின்ன போண்டா வாட்டம் தான் போட்டு செய்வாங்க. நம்ம கொஞ்சம் இதை வித்தியாசமாக பாசிப்பருப்பில் செஞ்சுருக்கோம். நல்லா சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி பானிலெல்லாம் ஊற வச்சு சாப்பிட்றதுலாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு பூண்டு சட்னி ஒன்று அரைச்சிட்டு, இப்போ நான் செய்கிற இந்த மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு பூண்டு சட்னியோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மாவு அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப திக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. கொஞ்சமாக நான் சோடாப்பு தான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம உடனே அரைச்சி உடனே செய்கிற மாதிரி இருந்தால் நம்ம சோடாப்பு சேர்த்துக்கலாம். இல்லை நான் புளிக்க வச்சு நான் இதை செய்கிறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு 4-5 hours அப்படியே விட்டுடுங்க. அது மாவு புளிச்சதுக்கப்புறம் செய்யலாம். இப்போ அடுப்பில் பணியாரக்கல் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெயை ஊற்றிட்டு இப்போது நம்ம சோடாப்பு போட்டு கலந்து வச்சுருக்க இந்த மாவு எடுத்து சின்ன சின்னதாக நம்ம பணியார மாதிரி ஊற்றிக்கலாம். சோடாப்பு சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது. உடனே அதை நம்ம பணியாரக்கல்லில் ஊற்றிடணும். இப்போ பாருங்கள், இதே மாதிரி சின்ன சின்னதாக எல்லாத்தையுமே நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போது இதே இதில் நம்ம பானியில் போடணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி பணியாரம் மாதிரி ஊற்றி எடுத்துகிட்டு நான் சொன்ன மாதிரி நல்லா பூண்டு உரிச்சு எடுத்துகிட்டு அது கூட நம்ம கொஞ்சமாக தனி மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு எண்ணெயில் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இது கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா இது வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம திருப்பி விட போகிறோம். 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பாக வரத்துக்காக நான் மேலே லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போது கரண்டி எடுத்து ஒரு பணியாரமாக நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா கிறிஸ்பாக வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக. இப்போது நம்ம எல்லாத்தையும் திருப்பி விட்டாச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பானிபூரி பிடிக்கும்னா நீங்கள் இதை நான் இப்போ செய்கிற மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ பாருங்கள், 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பாக வெந்துடுச்சு. நான் ரெடி பண்ணி வச்சுருக்க பானியில் அப்படியே எடுத்து இதை சேர்த்துக்கிறேன். இப்போது அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போது நம்ம எதில் சர்வ் பண்ண போகிறோமோ அதில் நம்ம ஊற வச்சுருக்கிறதுலேருந்து பானி எடுத்து அதில் சேர்த்துட்டு இந்த ஃபுல்கியும் அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது மேலே லைட்டாக காராபூந்தி தான் நான் தூவ போகிறேன். காராபூந்தி தூவிட்டு மேலே ஒரு 2 ஸ்லைஸ் ஆனியன் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான நம்மளோட பானி ஃபுல்கி ரெடி ஆகிடும். நம்ம இது கடலை மாவில் போடும் பொழுது டீப் ஃப்ரை பண்ணி தான் எடுப்போம். இது பாசிப்பருப்பில் இந்த மாதிரி செய்கிறதுனால கொஞ்சம் ஆயில் கம்மி பண்ணி செஞ்சுருக்குது. இப்போது நம்ம காராபூந்தி எல்லாம் போட்டாச்சு. ஆனியன் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், சூப்பராக ஒரு குட்டீஸுங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஐட்டம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் எல்லாம் கற்றுக்கலான்னா கோகிலாஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ.